டிரான்சிஸ்டர்ஸ் ஆம்பிளிஃபையர். இதுதான் சர்க்கியூட்டு. புக்கில் இருக்கிற சர்க்கியூட் இதுக்கு லிட்டில் பிட் டிஃபரன்ஸ் இருக்குது. ஹியர் ஒன்லி பேசிக் எலமெண்ட்ஸ் ஆர் கிவன். புக்கில் வந்து 3 கெப்பாசிட்டன்ஸ் கூட போட்டிருப்பாங்க. இதில் கெப்பாசிட்டன்ஸ் கிடையாது, ஒன்லி ரெசிஸ்டர்ஸ். இது வந்து இன்புட் சிக்னல், இது வந்து டிரான்சிஸ்டர், இது வந்து சிஆர்ஓ கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப், அவுட்புட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு, அதை வந்து வியூ பண்ணுறதுக்கு. கீழே வந்து கிரவுண்டு. தேர் ஆர் 4 ரெசிஸ்டன்சஸ். இது 10 கிலோ ஓம், இது 1 கிலோ ஓம், இது 50 கிலோ ஓம், 5 இதெல்லாம் வந்து ஒன்லி ஃபார் எக்ஸாம்பிள். இங்கே வந்து ஒரு ஸ்மால் கெப்பாசிட்டர் போட்டிருக்கிறாங்க. 12 வால்ட் வால்டேஜ் கொடுத்துருக்குறாங்க as VCC சப்ளை வால்டேஜ். இப்போ வந்து இதில் இன்புட் சிக்னல் அப்ளை பண்ணும்போது கரண்ட் ஃப்ளோ பண்ண ஆரம்பிக்குது. கரண்ட் ஃப்ளோ டாட்டில் லைட்டாக கொடுத்துருக்குறாங்க. அந்த டாட்ஸ் ஆர் மூவிங். டிரான்சிஸ்டரில் வந்து we are having எமிட்டர், பேஸ், கலெக்டர். அதில் வந்து கரண்டோட டைரக்ஷன் அந்த டாட் மூவிங்கில் காமிச்சுக்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து கரண்டோடைய மூவிங்கை பிளாக் பண்ணுது. அது நல்லாவே நீ அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது 1000 ஓம் கரண்ட்டு கொஞ்சம் வேகமாக மூவ் பண்ணுது. ஹியர் 10 கிலோ ஓம் கரண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுது. இந்த 50 கிலோ ஓம் கரண்ட் ஃப்ளோ வந்து ரொம்ப ஸ்லோ. ஹியர் ஆல்சோ லிட்டில் பிட் ஸ்லோ. இப்போ நம்ம வந்து இன்புட் சிக்னல் இங்கே கொடுக்கும்போது டியூ டு த ஃப்ளோ ஆஃப் கரண்டோடைய ஃப்ளோவை யூஸ் பண்ணி இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆம்பிளிஃபை பண்ணி இதில் காமிக்கும். ஆம்பிளிஃபிகேஷன்னா இன்க்ரீஸிங் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் இன்புட் சிக்னல். இன்புட் சிக்னலுடைய ஆம்ப்ளிடியூடை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஆம்பிளிஃபையர் அப்படி சொல்கிறோம்.